வணக்கம். என்னோட பேர் மோனிஷா. நான் வந்து ஒன் ஆஃப் த வாட்ஸ்அப் ட்ரெய்னர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் ஏபிஐனா என்ன அண்ட் இது யாருக்கு யூஸ் ஆகும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் இதோட எங்க யூஸ் ஆகும் அண்ட் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணோம், அது ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப் ஏபிஐக்கு எப்போ மூவ் ஆகலாம், அதாவது ஏதாவது அறிகுறிகள் இருக்கா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் வந்து உங்களோட மெசேஜ், நிறைய கஸ்டமர்ஸ் மெசேஜ் ஓவர்லோட் ஆகி ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியாயிடும். ஸோ மெசேஜ் ஓவர்லோட் தான் ஃபர்ஸ்டான சைன். செகண்ட் வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க டீம்ல அண்ட் அது உங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. அது வந்து செகண்ட் சைன். தேர்டு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல வந்து அவ்வளோ பெருசா இன்சைட்ஸ் பார்க்க முடியாது. எவ்வளவு பேர் ஓபன் பண்ணாங்க, மந்த்லி எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க அண்ட் கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஆக்ஷனபிள் இன்சைட்ஸ் கிடையாது. அண்ட் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு அது ரொம்ப தேவைன்னா அப்போ அது தேர்ட் சைன். ஃபோர்த் வந்து உங்க டீம்ஸ்னால ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருப்பாங்க. லைக் அப்போ ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இருக்குல்லையா கஸ்டமர்ஸ். ஸோ அது ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர்ஸ்க்கு சொல்லும் போது டிஃபிகல்ட்டா இருக்கும் ஓவர் த டைம் நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ற டைம்ல. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோர்த் சைன். கஸ்டமர்ஸ் வந்து 24 hours சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது மேனுவலா பண்றதுக்கு உங்க பிஸ்னஸ் வாட்ஸ்அப்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து ஃபிஃப்த் சைன். நெக்ஸ்ட் சைன் வந்து உங்க பிஸ்னஸ் வந்து குளோபலா எக்ஸ்பேண்ட் ஆகுது பட் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அது வந்து செவன்த் சைன். ஸோ இந்த சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் தெரிய ஆரம்பிச்சுன்னா உங்க பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அண்ட் இது நார்மல் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் போகணும், வாட்ஸ்அப் ஏபிஐ. ஸோ வாட்ஸ்அப் ஏபிஐனா என்ன? ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் டூல். மெயினா மீடியம் அண்ட் லார்ஜ் என்டர்பிரைசஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண தான் வாட்ஸ்அப் ஏபிஐ. ஸோ இதுல வந்து நம்ம நிறைய மெசேஜஸ் ஆட்டோமேட் பண்ணலாம், ரிப்பீட்டட் டாஸ்க் ரெடியூஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு 24 hours சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்டா ஈஸியா பண்ண முடியும். அண்ட் பல்க் மெசேஜஸ் கூட உங்களுக்கு லார்ஜ் வால்யூம்ல பல்க் மெசேஜ் பண்ணலாம் கம்பேரிங் டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐயோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஆட்டோமேட்டட் மெசேஜிங் அண்ட் சாட் பாட்ஸ். இதில் வந்து சாட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் ஆட்டோமேட்டட் மெசேஜஸும் நீங்க செட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து மல்டி ஏஜென்ட் சப்போர்ட்ஸ் ஒன்று ரெண்டு கூட உங்களுக்கு கொலாபரேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் ஏபிஐ ஒரே அக்கௌண்ட்ல ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்ட் பல்க் மெசேஜிங் அண்ட் நோட்டிபிகேஷன். பல்கா உங்களுக்கு மெசேஜஸ் சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிமைண்டர்ஸ் கூட டைம்லியா உங்களுக்கு ஈச் கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து வெரிஃபைட் பிஸ்னஸ். ஸோ இதுல மட்டும் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வெரிஃபை. இப்போ நம்ம ப்ளூ டிக் பார்க்குறோம் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல, அதே மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு கிரீன் டிக் வந்து வெரிஃபைட் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து கன்வெர்ட் ஆக முடியும். அண்ட் அது மூலியமா நிறைய ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் கஸ்டமர்ஸ் மத்தியில. நெக்ஸ்ட் வந்து குளோபலா ரீச் பண்ண முடியும் பை யூசிங் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். வாட்ஸ்அப் ஏபிஐல மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கு. அதனால நீங்க அந்த கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜஸ்ல வந்து வாட்ஸ்அப் வந்து ரிப்ளை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 24/7 சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பர்சனலைஸ்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். ஸோ இப்போ பர்சனலைஸ்டான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும் கஸ்டமர்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட பர்த்டே வருதுன்னா ஸோ பர்த்டே விஷஸ் மாதிரி அது மாதிரி கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியும். இது எல்லாமே ஆட்டோமேஷன் தான். நீங்க செட் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது சென்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ இதுல வந்து எவ்வளவு மெசேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க, எவ்வளவு மந்த்லி கன்வர்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு மந்த்லி இன்ட்ராக்ஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அது இது எல்லாமே நீங்க பார்க்க முடியும், அந்த இன்சைட்ஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ இது பிளாட்ஃபார்ம் நீங்க வெரிஃபைட் கூட பண்ணீங்கன்னா இது வந்து செக்யூர் ரொம்ப கம்மியா இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் கேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் கேஸ் என்ன, கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் chat. ஸோ வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால ரெடியூஸ் வெயிட்டிங் பீரியட் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு இன்ஸ்டன்டா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அண்ட் 24 hours சப்போர்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் அண்ட் டெலிவரி அப்டேட்ஸ். நீங்க இப்போ காமர்ஸ் ஆப்ஸ்ல சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லையா, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து அப்டேட் ஆகும். இப்போ நீங்க மீஷோ, பிளிப்கார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் அப்டேட் கிடைக்கும். ஆர்டர் ஹாஸ் பீன் கன்ஃபார்ம், ஆர்டர் ஏஜென்ட் ஆர்டர் இஸ் ஆன் த வே. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டைம்லி அப்டேட்ஸ் கிடைக்குது இல்லையா, ஸோ அது மாதிரி கூட நீங்க செட் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு காமர்ஸ் பிசினஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஷெடியூலிங் அண்ட் ரிமைண்டர்ஸ். சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் செட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ரிமைண்டர்ஸ் சென்ட் பண்ணும், இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஷெடியூல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஈஸியா பண்ணலாம் வாட்ஸ்அப் ஏபிஐ வச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் கேம்பெயின். இப்போ சில பிசினஸஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஃபர்ஸ் பத்தி, அவங்களோட கிளாஸ் சேல்ஸ் பத்தி, அது பத்தி எல்லாம் அவங்க கொஞ்சம் மெசேஜஸ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல. ஸோ அது மாதிரி கூட நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் அலர்ட்ஸ். இது வந்து மெயினா இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சென்ட் ஆகிற மாதிரி பேமெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் கிடைக்கிற மாதிரி எல்லாம் உங்களால. நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை வாட்ஸ்அப் ஏபிஐ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் ப்ரூஃப். கண்டிப்பா எம்எஸ்எம்இ சர்டிபிகேஷன் இருக்கணும். எம்எஸ்எம்இ சர்டிபிகேஷன் போட்டதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து சாட் ப்ரோ இன்ஃபோடெக் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிசினஸோட அட்ரஸ் ப்ரூஃப் தேவை, அப்புறம் ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் கண்டிப்பா தேவை, அண்ட் பிஸ்னஸ் வெப்சைட் தேவை, பிஸ்னஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வித்தவுட் வாட்ஸ்அப். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தேவை உங்களோட வாட்ஸ்அப் ஏபிஐ ரெஜிஸ்டர் பண்றது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இதோட ப்ராசஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு ஒஃபிஷியல் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்போட சொல்யூஷன் ப்ரொவைடர் நீங்க கான்டாக்ட் பண்ணும். ஸோ அது சாட் ப்ரோ உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். நாங்கள் சாட் ப்ரோ வந்து இந்த மெட்டாவோட பார்ட்னர். ஸோ வாட்ஸ்அப் ஏபிஐ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஒஃபிஷியல்ல இருந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து இன்டிகிரேட் பண்ணலாம், சிஆர்எம்ல இன்டிகிரேட் பண்ணலாம், சாட் பாட்ஸ் இல்லை இஆர்பி இருந்துச்சுன்னா இஆர்பி கூட இன்டிகிரேட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்ட் 1. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் சாட் ப்ரோவோட வாட்ஸ்அப் ஏபிஐ பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். So stay tuned for the next part 2. Thank you.